Hello friends, welcome to Tamil tutorials www.groupstudy.n.nu. ஸோ இது வந்து C# பார்ட் 1 ஓகேங்களா. ஸோ இந்த டுட்டோரியல்ஸில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, இன்டர்ஃபேஸ்னால் என்ன, பார்ஷியல் கிளாஸ்னால் என்ன, ஷீல்டு கிளாஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னா என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து .NETக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஐடி என்னென்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ நிறைய வெர்ஷன் இது அவைலபிளாக இருக்குது, 2008 2010. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து 2010. ஓகேங்களா. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே வந்து எப்படி வந்து ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்றும் இல்லை, ஃபைலில் போயிட்டு நியூவில் வந்து ப்ராஜெக்டில் விஷுவல் C#, இதில் வந்து கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ அதோடைய நேமு, ஸோ அதோடைய லொக்கேஷன் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ப்ரௌஸ் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு நான் நேமில் வந்து இப்போ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸு அதில் இருக்கிற வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம்.cs அப்படின்னு ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நான் போன தடவை டுட்டோரியல் போடும்போது இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஒவ்வொரு லைனாக நான் டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தேன். சம் டெக்னிக்கல் எரர் இருந்ததுனால அந்த டுட்டோரியல் வந்து சரியாக வரல. ஸோ இப்போ அதனால் நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்காக நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி டைப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ். ஓகேங்களா. ஒரு கிளாஸை வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்களேன், அந்த கிளாஸில் டிஃபைன் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகேங்களா. நான் அப்ஸ்ட்ராக்ட் அதில் ஒரு கிளாஸ் வந்து கிளாஸுக்குள்ளே உங்களுக்கு நார்மலாக வந்து உங்களுக்கு கிளாஸுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும், வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் வந்து நார்மல் மெத்தடாகவும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாகவும் இருக்கலாம். ஓகே, முதல்ல அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். முதல்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்னென்னு தெரியணும். ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்களேன், இந்த கிளாஸ் ப்ரோக்ராம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ஒரு கிளாஸ் எப்படி எழுதுவோம், கிளாஸ் நேம். ஓகேங்களா. ஸோ அந்த கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு போட்டோன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேங்களா, இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, இப்போ நான் வந்து பப்ளிக் வாய்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். இங்கே கீழே பப்ளிக் வாய்டு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த மெத்தடை நான் எழுதினேன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். பட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே டிஃபைன் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே என்னால் வந்து ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ண முடியும், அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுடைய கான்செப்ட். சரி, ஓகே, வேறு எங்கே இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி டெரைவ்ட் கிளாஸ், இதை இன்ஹெரிட் பண்ணுற அந்த சைல்ட் கிளாஸ்லேருந்து நம்ம இந்த என்ன பண்ணலாம், இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்றது விர்ச்சுவல் மாதிரி. ஸோ எனி ஒன் கேன் ரீப்ளேஸ் இட், ஓவர்ரைட் இட். அது யார் வேணாலும் அதை வந்து ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் மாதிரி, விர்ச்சுவல் மெத்தட் மாதிரி. ஓகேங்களா. ஸோ யார் வேணாலும் இதை ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. Abstract class is a class inside which we can use both abstract and non-abstract method. ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து abstract and non-abstract method வந்து யூஸ் பண்ணிக்கலாம். So we can implement non-abstract method inside an abstract class and we can implement the abstract method only in the derived class. ஓகேங்களா. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ண முடியும், ஒன்லி in the derived classல தான் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ abstract method are implicitly virtual. ஸோ வர்ச்சுவல்னா என்ன, எனி ஒன் கேன் ஓவர்ரைட் இட். ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் கான்செப்டுக்குள்ளே போகலாம். ஸோ என்ன இங்கே யூஸிங் சிஸ்டம், என்ன சிஸ்டம் டாட் கலெக்ஷன் டாட் ஜென்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம சியில் வந்து include stdio.hன்னு போடுவோம் இல்லையா. ஸோ அது வந்து லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். ஆல்ரெடி எழுதின கோடிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே யூஸ் பண்ணுறேன் கன்சோல்ன்ற கிளாஸில் ரைட் லைன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யூஸிங்
அப்படிங்கிற கீவேர்டை வச்சு சிஸ்டம்ங்கிற லைப்ரரிஸை நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இன்க்ளூட் பண்ணால் தான் நம்மளால் இந்த கன்சோல் டாட் ரைட்ன்ற மெத்தடை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம் ஸ்பேஸில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்ஸ்ட்ராக்ட்ன்ற கீவேர்டு போட்டுறோம், ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். உள்ளே வந்து பப்ளிக் வாய்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து கன்சோல் டாட் ரைட் லைன். ஸோ வந்து சி ஷாப்பில் வந்து இப்போ சியில் வந்து பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டு, C++ல் சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டு, அதே மாதிரி ஜாவாவில் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டலன் மாதிரி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது கன்சோல். ஓகே, ஆக்சுவலாக வந்து .NETன்றது என்னது, சென்சிட்டிவ், கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும். சி வந்து கேப்ஸு, அதே மாதிரி டபிள்யூன்றது கேப்ஸு. கன்சோல் டாட் ரைட் லைன் அதுக்குள்ளே நம்ம கொடுக்குறதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தடை வந்து நான் வந்து ஜஸ்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் என்னால் டிக்ளேர் மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். டிஃபைன் பண்ண முடியாது. வேறு எங்கே டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டெரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ யார் பேரண்ட்டு, ப்ரோக்ராம்ன்றது பேரண்ட்டு. ஸோ இந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது பேரண்ட்டு, இந்த மை கிளாஸ்ன்றது சைல்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ சைல்டு வந்து பேரண்ட்டோடைய இன்ஹெரிட் பண்ணதுனால பேரண்ட்டோடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் வாய்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ன்றது நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்க ஒரு மெத்தட். ஸோ அதை நம்ம ஓவர்ரைட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவர்ரைட் அப்படிங்கிற கீவேர்டை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓவர்ரைட் கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த மெத்தடை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் எங்கள் சைல்டு கிளாஸில். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்புறமேட்டு நான் பண்ணுறேன், இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி கிளாஸ் 1 அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே, மெயின் வந்து கேபிட்டல் M தான் வரணும். ஓகேங்களா? ஸோ அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே மை கிளாஸ், அதாவது சைல்டு கிளாஸுக்கு ஒரு மை கிளாஸ்ன்றது சைல்டு கிளாஸ். ஓகேங்களா? இது வந்து சைல்டு கிளாஸ். ஸோ மை கிளாஸுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஜாவா டியூட்டோரியல் தெரிஞ்ச ஜாவா டியூட்டோரியல், என்னோடய டியூட்டோரியல் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஜாவா டியூட்டோரியல் பார்க்காதவங்க கூட போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஓகே, இப்போ எம்சின்றது ஒரு ஆப்ஜெக்ட்டு, எந்த இது மை கிளாஸுடைய ஆப்ஜெக்ட்டு. மை கிளாஸ்ன்றது சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எங்கே இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்குது. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது ஒரு பேரண்ட் கிளாஸ். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம சைல்டு கிளாஸை டெரைவ் பண்ணோன்னா சைல்டு கிளாஸ்லேருந்து நம்ம பேரண்ட் கிளாஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும், திஸ் இஸ் அ நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு அவுட்புட் வரணும். நெக்ஸ்ட்டு எம்சி டாட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எங்கே இருக்குது, ஆக்சுவலாக அது எங்கே இருக்குது, எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணோம், இந்த இடத்துல போய் ஓவர்ரைட் ஆகிடும். பேரண்ட் கிளாஸில் போய்ட்டு ஓவர்ரைட் ஆகிடும், ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஓவர்ரைட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து கன்சோல் டாட் ரீட் அப்படிங்கிற ஒரு இதுவை வந்து நம்ம கொடுக்கணும், ஸ்டேட்மெண்ட்டை. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட், நம்ம அவுட்புட் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் கொடுத்ததுனால கமாண்ட் ப்ராம்ப்ட் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் ஜஸ்ட் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கணும், அப்படியே நிற்கணும் அப்படின்னா கன்சோல் டாட் ரீடுன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணுறதுக்கு இங்கே க்ரீன் கலர் இருக்கியா, அது அப்படி இல்லைனா F5. ஓகேங்களா? கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். திஸ் இஸ் அ நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்புறம் திஸ் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ நம்ம வந்து ரெண்டு மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணால் என்ன யூஸு, ஆப்ஜெக்ட்னா என்ன, எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? மோர் வீடியோஸ் விசிட் ஆன் www.groupstudy.n.nu. ஓகேங்களா? என்னுடைய டுட்டோரியல்ஸ் நிறைய நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, யூடியூப் சேனல், யூடியூப்பில் போய்ட்டு விஜயபிரகாஷ் தமிழ் டியூட்டோரியல் டைப் பண்ணுங்கள். விஜயபிரகாஷ் தமிழ் டியூட்டோரியல் டைப் பண்ணிங்கன்னா விஜயபிரகாஷ் நேமில் வந்து ஒரு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வரும்.
ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து டைரெக்டாக உங்கள் மெயிலுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து தேடி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மெயிலுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு மிகவும் நன்றி.